மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்து ஒத்திவையுங்கள், எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். சட்டமன்ற விதிகளை அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம். அதுவும் 4 முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர். சட்டங்கள் விதிகள் 4 ஆண்டுகள் இருந்தவர். அவர் அநேகமாக படித்திருப்பார், புரிந்து கொண்டிருப்பார் என்று கருதுகிறேன். நம்முடைய பேரவைத் தலைவர் சொல்வதை போல இந்த கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது. அது அதெல்லாம் கிடையாது. பிசினஸில் எதிர்கட்சிக்கும் சரி, ஆளுங்கட்சிக்கும் சரி, தோழமை கட்சிக்கும் சரி, எல்லாத்துக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கு பின்னால் தான் 0வில் தான் 2 வகையான விதி இருக்கிறது. ஒன்று ஒத்திவைப்பு, இன்னொன்று கவன ஈர்ப்பு. பொதுவாக கவன ஈர்ப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள். அவள் ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒத்திவைப்புக்கு என்று ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது.